மயிலாடுதுறை அருகே மூடப்பட்ட எண்ணெய் கிணற்றில் ஓஎன்ஜிசி பராமரிப்பு பணி மேற்கொள்வது தொடர்பாக கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் அடியக்கமங்கலம் கிராமத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு எண்ணெய் கிணற்றில் எரிவாயு கசிவு ஏற்பட்டு அருகிலிருந்த பள்ளி மாணவிகள் மயக்கமடைந்தனர். அப்போதே நிலத்தை விவசாயிகளிடம் திரும்ப ஒப்படைப்பதாக கூறிய ஓஎன்ஜிசி 9 ஆண்டுகளாகியும் அதே காரணத்தை கூறுவதாகவும் பராமரிப்பு பணி மேற்கொண்டு மீண்டும் தொடங்க உள்ளதாகவும் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு குற்றம் சாட்டியது. இந்நிலையில் கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஓஎன்ஜிசி அதிகாரிகளும் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினரும் பங்கேற்றனர். MY1 MY2ன்னு சொல்லக்கூடிய அடியாமங்கலம் நாஞ்சி நாடுல இருக்கக்கூடிய அந்த 2 கிணறுகள் அப்போ ஜூலை 10க்குள்ளார மூடுறோம்னு சொல்லி திட்டத்தை தந்துடுறோன்றாங்க. நாங்கள் என்ன கேட்டோம்னா, நீங்கள் வாழ்வை சரி பண்ணதோடு அப்படியே செய்ய வேண்டியது தானே அப்படின்னு. அதில் கொஞ்சம் நிர்வாக நடைமுறைகள் இருக்குது அப்படின்னு மாவட்ட இவங்க கோட்டாட்சியர்கிட்ட அவங்க முறையீடு செய்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாளை அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் பாருங்க, அதை பார்த்துட்டு முடிவு சொல்லுங்க, நாங்கள் அதை பார்த்துட்டு முடிவு சொல்கிறோன்னு தான் அதை சொல்லியிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட கிணற்றை நேரில் பார்வையிட்டு அதில் திருப்திகரமான உடன்பாடு ஏற்பட்டால் சீரமைப்பு பணிகளை செய்ய அனுமதிப்பதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு கூறியதை அடுத்து கூட்டம் நிறைவு பெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.